அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதுக்காக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, மகேஷ் தெரியும் நமக்கு. வந்து இந்த ரேபிட் ஆயில் வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. நம்ம வீடியோ போட்டு மக்கள் வந்து சில பேர் நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, வாங்குறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு என்ன டவுட் மகேஷ்னாக்கா, சிஓடி கேட்குறாங்க. அதாவது நீ அனுப்பின பிறகு நாங்கள் பணம் கொடுத்துறோம். என்ன பிரச்சனை, சிஓடி வந்து நாங்கள் கொடுக்க முடியாதுங்க. சிஓடி வந்து கொடுத்தாக்கா நிறைய பிரச்சனை. ஜிஎஸ்டி இங்கே ஒரு 18%, அங்கே ஒரு 18% அதெல்லாம் போயிடும். அது இல்லாமல் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து நீங்கள் காசு நீங்கள் அனுப்பினீங்கன்னா கண்டிப்பாக 200% அவர் டிஸ்பாச் கொடுத்துருவார். இது பாருங்க, இதுதான் கொடுத்தது தமிழ்நாட்டில் போட்டிருக்கோம். ஆமாம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் கொடுத்தது தான். உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் கொரியர் கொடுத்துருவா. கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் நிறைய வச்சுட்டு இருக்காரு. எல்லாம் பணம் அனுப்பிட்டு பார்சல் போய் சேர்ந்தவங்களோட ட்ராக்கிங் பில் இதெல்லாம். ஆனால் நம்பிக்கையாக வந்து நீங்கள் பணம் அனுப்புங்க, 100% 200% அவர் டிஸ்பாச் கொடுத்துருவாரு. அப்படி நீங்கள் பணம் அனுப்பி அவர் டிஸ்பாச் பண்ணல, ஏதாச்சும் பண்ணாமல் பர்பஸாக பண்ணாமல் இருக்க மாட்டார். ஏதாச்சும் 1-2 மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அவரை கேளுங்க. அவர் எடுக்கலான்னாக்கா என் நம்பர் இருக்குது, 76 லாஸ்ட்டாக முடியும் நம்பர் தான். அது யூடியூபர் நான். எனக்கு ஃபோன் பண்ணினாக்கா நான் அவர்கிட்ட பேசி, நான் பக்கத்து ஊர் தான், நேராக வந்து உட்காந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்து நான் அதை செக் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பி விட்ருவோம். அதனால் வந்து தைரியமாக பயப்படாமல் பணம் அனுப்புங்க. ஏன்னா இவங்க வந்து ஃபாலோ பண்ண முடியாது. சிஓடி நீங்கள் பணம் வாங்கிட்டு நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இவங்க வந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, யார் பணம் கொடுத்துருக்காங்க, யார் பணம் கொடுக்காம இருக்காங்கன்றது இவங்களாம் ஒரு எக்ஸல் சிஸ்டமில் வச்சு லேப்டாப்பில் வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு மக்கள் இன்னும் டெவலப் ஆகலை. அப்படியும் ஆகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறோம். அதனால் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் சிஓடி கொடுத்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஓகே அவங்க. அதனால் தைரியமாக பணம் கொடுங்க. பணம் வந்து அவங்க வாங்கிட்டு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஓகே அவங்க. நீங்கள் நம்பி எங்களை ஜிபே பண்ணீங்கன்னா சார், நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக எடுத்து வந்து கொடுக்க வேண்டிய முறை எங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு சேரலைன்னா அதுக்கு நாங்கள் முழு பொறுப்பு நாங்களே ஏற்றுக்கிறோம். இது வரல, இப்போ இது வரல, நான் ஜிபே பண்ணிட்டேன், உங்களுக்கு பணம் அனுப்பிட்டேன், நான் வரல எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது இந்த ரேபிட் ஹேர் ஆயில் கொடுக்குறது எங்களோட பொறுப்பு. அப்படி வரலன்னு கூட இது முழு பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்குவோம். இது நீங்கள் வீடியோ கூட எடுத்துக்கோங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் நாங்கள் பேசுவா கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டோம். எங்களுக்கு தேவையான நாங்களே சொல்லுவோம், ஏமா எங்களுக்கு இதுக்கு வர அதுக்கு வரன்னு சொல்லி கேட்டாவது வாங்கிடுவோம். ஆனால் யார்கிட்டையும் ஏமாற்ற மாட்டோம், யார்கிட்டையும் கேட்டு நாங்கள் ஏமாற்ற மாட்டாங்க, போய் சொல்ல மாட்டாங்க. 3 வருஷம் டிராவல் பண்ற அந்த மக்கள் கூட. ஆனால் தான் நான் வந்து யாருக்குமே நான் சூரிட்டி முன்னே நிற்க மாட்டேன். நான் சூரிட்டி கொடுக்குறேனாக்கா இந்த மக்கள் 3 வருஷமா அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவன் யாரை ஏமாத்தணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. அப்போ ஏதாச்சும் உங்களுக்கு டிராவலிங் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கொரியர் கார்டு கொடுப்பாங்க. வேற ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயாவே பண்ணி கொடுங்க. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா வேற பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து அனுப்பி வைப்பாரு அவரே. டேமேஜ் ஆனாக்கா. ஓகே, நன்றி. சார் பேர் நாங்க கிட விட மாட்டோம். சார் பேர் நாங்க தப்பா வர மாட்டோம். சார் யூடியூப் சேனலுக்கும் நாங்க தப்பான பேர்லாம் கொடுக்க மாட்டோம். நன்றி மக்களே. ஓகே, அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து சூப்பரா இருக்கு, எனக்கே ஃபோன் பண்றாங்க, நல்லா அப்ரிஷியேட் பண்றாங்க. நல்லா இருக்குங்க, நீங்க நல்லா பண்ணுங்க, வந்து குவாலிட்டியாக இருக்குது, நல்லா முடி வளருது, முடி கொட்டது ஸ்டாப் ஆச்சு. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் போட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை நின்று போச்சு. முடி வந்து ஷைனிங்காகவும் இருக்குது எனக்கு. இதை வந்து நீங்கள் நடுவில் விட்டுறாதீங்க. இது நீங்கள் வந்து பாரம்பரியமாக பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். இன்னும் இல்லாத மக்களுக்கெல்லாம் போய் சேரணும். நீங்கள் இதை சேர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இன்னும் பெனிஃபிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா இதுவாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க.